Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மஷ்ரூம் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஆரோக்கியமான ரெசிபி. இது நல்ல க்ரீமியா இருக்கறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணிரலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். brown கலர் இல்லனா ஒயிட் கலர் மஷ்ரூம் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். நல்லா தண்ணில அலசிக்கோங்க. லைட்டா மண்ணு மாதிரி இருக்கும். அது போகுறது வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணனும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் டவல் இல்லனா ஒரு துணியில வச்சு ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சு வெச்சுக்கோங்க. அடுத்து இத சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி வச்சிரலாம். மஷ்ரூம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சூப் பண்றதுக்கு காய வேக வச்சிரலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் இதுல 2 பல் பூண்டை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா 1 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இதுல 1/4 கப் பச்சை பட்டாணி. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணினா அப்படியே சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணினா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல சோளம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, கடைசியா தேவையான அளவு உப்பு. எல்லாம் சேர்ந்து 4 ல இருந்து 5 நிமிஷம் போல வேகட்டும். நல்லா ரெடி ஆகியாச்சு. இத தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்து நம்ம சூப்புக்கு பேஸ் தயார் பண்ணிடலாம். அந்த க்ரீமி பேஸ் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் உருக்கிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு கரிஞ்சிடக்கூடாது. 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போது மாவோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் கெட்டியாகும். அது வரைக்கும் இது சூடாகட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி லைட்டா கெட்டியாகி இருக்கு, க்ரீமி ஆகி இருக்கு. நீங்க மைதா மாவு சேர்க்க வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா பால் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவுல 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்துட்டு பால் கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல அது கெட்டியாகும். கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்கோம்ல மஷ்ரூம், காய் அதெல்லாம் உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இது லைட்டா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, கொதி வந்ததும் இன்னும் நல்லா கெட்டியாகி இருக்கு. கடைசியா இதுல தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ நல்ல க்ரீமியாக வந்திருக்குன்னு. டடா, நம்மளோட சுவையான மஷ்ரூம் சூப் நல்லா சுட சுட இருக்கு. நான் இதை நைட் டின்னருக்கு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக மஷ்ரூம் சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பால், காய்கறி எல்லாம் சேர்த்தனால நல்லா ஆரோக்கியமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.